நல்லா இருக்காங்க. இன்னும் 2 நாள் நேற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க கூட தான் நேற்று ஒரு நிகழ்ச்சியை கலந்தோம். அப்போ நானும் மேடையிலே கேட்டேன். நான் 2 நாளில் பூர்ணமாக வீடு திரும்புவார் என்று அவர் சொன்னார். நம்ம நீதிமன்றம் சொல்லி பின்னடைவில் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்காக போகும்போது வரக்கூடிய அந்த எழுச்சியான வரவேற்பு, அந்த முகமலர்ச்சி, அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற முதலமைச்சருக்கான அந்த பாராட்டுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இதை பொறுத்து கொள்ளாமல் சில பேர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான திட்டமாக மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது என்று தான் அர்த்தம். ஆனால் தான் ஏதோ ஒரு விதத்தை அதை நிறுத்த வேண்டும் என்று பார்க்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் மாண்புமிகு பொறுத்த நீதிமன்றங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறதோ அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இல்லை, அப்படி கிடையாதுங்க. தொடர்ந்து இப்போ ஒரு 4.5 வருஷமா நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் முகாம்கள் மூலமாக நடத்தப்பட்டு மனுக்கெல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான உரிய தீர்வுகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். அதோடைய அடுத்த வேர்ஷன் தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற விதத்தில் இன்றைக்கு எல்லா துறையும் ஒரே இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே செஞ்சது தான். இப்போ அடுத்த கட்டத்துமாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோமே தவிர இதுக்கும் தேர்தலையும் மனசு வைத்துக் கொள்ள வேண்டாம். அதான் சொல்லுங்க, ஒவ்வொரு திட்டம் சார்ந்து நாங்கள் மக்கள் சார்ந்து நல்ல திட்டங்கள் சார்ந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வைக்கிற பேரில் வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு நேரோ மைண்டட் தான் அதை காட்டுதாக நான் பார்க்குறேன். பள்ளி திறந்தவனே காலாண்டு தேர்வு பொது தேர்வு அறிவிப்பாங்க. இந்த முறை அறிவிக்கல. எப்போ பொது தேர்வு கேலண்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்ல உங்களுக்கு டைம் வந்துருங்க. எல்லாமே நிறைய பேர் திமுக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆனா அதிமுக எடப்பாடி இது எங்க கட்சிங்க. அவர் கட்சியை பத்தி நாங்கள் கேட்க மாட்டோம், எங்க கட்சியை பத்தி அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளம் தலைவராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை எங்க கட்சியை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, இப்போ அவர் இப்போ ரொம்ப தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப சீக்கிரமே அவர் ஆரம்பிச்சிட்டார். அதனால் ஏதாச்சும் பேசி ஆகணும், வந்துச்சு கூட்டம் வந்துருச்சு, கூட்டத்துக்கு தந்தப்போ ஏதாச்சும் நான் பேசியாக வேண்டுமே என்று பேசிக்கிறாரை தவிர அப்படியே ஒரு அரசியல் இது அப்படியே தேர்தல் காலத்தில் இப்போயே கொண்டு வந்துட்டோம், அந்த தேர்தல் ஃபீவர் இப்போயே கொண்டு வந்துடுற மாதிரி பண்ணணும் முயற்சி செய்கிறார். ஆனால் எந்த இடத்துல அது எடுபடலைங்கிறது தான் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கூட்டணியாக இன்றைக்கி அவர் கூப்பிட்டு பார்க்குறாரு. ஒவ்வொரு கூட்டணி அடுத்த நிமிஷம் அதை மறுக்கிறாங்க முதற்கொண்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ ஒரு தேர்தல் வியூகம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஏதாச்சும் பேச வேண்டுமேங்கிறதுக்காக அவர் பேசுகிறாங்க. நான் பார்க்குறேன். கல்வி வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு திட்டம். ஆனால் வந்து இதை சீமான் சொல்லியிருக்காரு, இல்லந்தேடி கல்வி இருக்கப்போ அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 2 ஆண்டுகள் கொரோனாவில் பாதிப்படைந்த மாணவர்களுக்காக எல்லா பிள்ளைங்களும் டியூஷன் காசு கொடுத்துலாம் சேர முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய படித்த இளைய சமுதாயம் இன்றைக்கி சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் அவங்களே முன் வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு தேவை 2 லட்சம் பேர் தான், எனக்கு 6 லட்சம் பேருக்கு மேலே பதிவு செஞ்சுருக்காங்க இல்லம் தேடி கல்வியில். இன்றைக்கி படிப்படியாக அதையும் குறைத்து இப்போ 50,000க்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னாலும் இன்னமும் பிள்ளைகளுக்கு அந்தந்த பகுதி கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற வேலை வாய்ப்புக்கு டெய்லி வேலைக்கு போய்கின்ற பெற்றவங்களுக்கான பிள்ளைங்களை வந்து தத்தெடுக்கின்ற விதமாகத்தான் இந்த இல்லம் தேடி கல்வியை நாங்கள் பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.